கேமரா ரெடியா? அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இன்னைக்கு நாங்க இந்த மோஸ்கல் மீடியாவால இந்த ஸ்ட்ரீட் பக்கம் ஒரு வீடியோ ஷூட்டுக்காக வந்துருந்தோம். வந்துட்டு ஒரு வீட்டை பார்த்தோம். அந்த வீட்டுல ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறது மட்டும் விளங்குது. எந்த கதைக்கிற சத்தம், பேசுற சத்தம், சிரிக்கிற சத்தம் எல்லாம் விளங்குது. ஆனா என்னதுதான் புரியல. உங்களுக்கு இருக்கிற டவுட் தான் எனக்கும் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். கணக்கில் எடுங்க, எடுத்துட்டு போங்க, கொடுங்க. சரியா? எடுத்து விடுங்க. ஆத்தாங்க சரி. கொடுங்க எல்லாத்தையும் வீட்டு. அந்த அந்த சின்ன போட்டு எடுத்தாங்க. எங்க டீக்கும் பேச தாங்க. இப்போ அது விளங்குதா நாங்க எங்க வந்திருக்கோம்? இன்னும் எனக்கு புரியல. வாங்க இன்னும் கொஞ்சம் போயிட்டு பார்க்கலாம். நீ சின்ன பிள்ளை, உனக்கு எனக்கு நான் வேற முடிச்சு கூட பார்த்தேன். ஐயோ அவனு தனியா விட்டு போயிட்டு ஒத்துமே ஐந்தோமே நாங்க உண்டா திண்டோமே. இந்த தம்பி இவ்வளவு சுருக்கு பேத்திட்டாயே நீ. தம்பி விட்டு போயிட்டாரே. ஐயோ என்ன விட்டு போயிட்டாரே. இந்த 5 மூலையை மட்டும் என்ன விட்டு போயிட்டாரே. பாப்பா எங்களை எல்லாம் விட்டு தனாரே பேட்டிட்டீங்க பாப்பா. இப்பதான் விளங்குற நாங்க எங்க வந்திருக்கோம்டா. அப்துல் நல்ல ஜனாசா வீட்டுக்கு தான் நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். அங்க பாருங்க, மையத்து ஜனாசாவோட வைஃபோட யாரோ பேசுறாங்க, ஏதோ பேசுறாங்க. அத கேமராமேன் அதை ஷூட் பண்ணும். எல்லாவே வாழ வெட்டியா விட்டுட்டு பேசிட்டாரு. வாழ வேண்டிய வயசுல இப்படி வெள்ளை வெள்ளையா உட்காந்துருக்கிறீங்களே. ஐயோ அந்த கிளவியும் நீக்கி அந்த கிழவிக்கு முன்னுக்கு இவர் பேசிட்டாரு. அவ்வாவே உங்களோட கடைசி புள்ளையும் டீக்கே அது சரியான குடின. அது சிங்கர் விட்டு முன்னுக்கு வச்சிருந்த எச்சில் பக்கத்தையும் கொட்டி விட்டுட்டு பேசிட்டு சொத்தைகளிங்க சிவனோட மூத்த மகளே இன்னும் குடிச்சிடல. அதுக்கு முன்னுக்கு பேசிட்டாரு. அவ்வாவே அங்க பாருங்க, ரெண்டு பேர் ஏதோ பேசிட்டு கொண்டிருக்காங்க. என்னன்னு கேட்போம் வாங்க. சாப்பாட்டு வருஷம் வார இங்க ஒரு வெட்டன் வெட்டிட்டு போம். ஓகே ஓகே. அப்ப இங்க ஒரு வெட்டன் வெட்டிட்டு இங்கே தங்கிட்டு போனா சரி. நம்ம
அங்க பாருங்க ரூம் ஒன்று மூடி இருக்கு. யார் இருக்கிறாங்களோ தெரியா, வாங்க அதை கொஞ்சம் தட்டி பார்க்கலாம். இங்க குட்டி செட் உண்டு வட்டமா நின்று என்ன செய்யறாங்க? ஹே, நீ எஸ்டர்டே இந்த வீடியோவை எடிட் பண்ணி இன்ஸ்டால ஸ்டோரி போட்டீங்க தானே? எடிட்டிங் எல்லாம் செம்மையா இருந்துச்சு. எடிட்டிங் செம்மையா தான் இருந்தேன். ஆனா வளமைக்கு வேறமா லைக் ஒன்றும் மந்திக்கல்ல. நீங்களும் லைக் போட்ட அதேபடி நான் தான் ஃபர்ஸ்ட் லைக்கே போட்டது. எனக்கு ஒரு ஐடியா தெரியும் அப்படி நானே லைக் போட்டது. வாங்க நாங்க இப்ப அடுத்த செட்டை பார்க்கலாம். இப்ப பாருங்க ஆண்டி செட் வந்து ஏதோ பேசுறாங்க. வாங்க அதையும் கேட்கலாம். கேமராமேன் அதை ஷூட் பண்ணுங்க. சுக்ரதா தோட மகள் எங்க கிளாஸ் போற? பரத ஜெட்டாங் கிளாஸுக்கு போறேன். இது திடீர்னு கிளாஸை பத்தி கேட்கிய? எங்கட மகள் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் வச்சு எங்கட மகளோட ரிசல்ட் பாரு. எல்லாமே www தான் வந்துச்சு. வெப்சைட் வந்து ஓபன் பண்ணிடும். அப்படியோ? அந்த வெப்சைட் கதை ஒடுங்கி உங்களுக்கு தெரியவோ அந்த பரீதன மகள் ஓடி போய்த்தாமே. யாரும் ஓடி போனது உங்களுக்கு தெரியாதே பெரிய விஷயமே. அதை எப்பேன் உங்களுக்கு தெரியவோ முதநாத்ராவு ஹோஹோண்டு சத்தம் ஏரியா முழுக்க பலா. இப்போ அந்த புள்ளைய தேடி அல்லா எனக்கு உண்மையாவே தெரியவே. உங்களுக்கு தெரியாட்டி பெரிய விஷயமே. வெள்ள விடிஞ்சா வழிவாள் வீட்டுல நீங்க உங்களே காணியது. சரி சரி அந்த கதையை விடேன். மயத்தை தூக்க போற பார்க்க வேண்டிய ஆக்கள் எல்லாம் பாத்துக்கோங்க. மையத்தை எடுக்கிறாங்க போல. மைனி சொத்து பத்துக்களை பிரிக்கலையா? ஜனாசா தூக்க போறாவே. சொத்தா? பாப்பா ஈக்கிற காலத்திலே சொன்னாரு ஈக்கிற சொத்தி பாதி எனக்கு தான் என்று. பாதியை நீங்க எடுத்தா மீதியை நாங்க வச்சுட்டு என்ன செய்ய? 4 புள்ள இருக்க உங்களை விட்டா. நீங்க செல்லுக்கு அது நல்லா இருக்கே. நீ சும்மா இருந்தா நீங்க வந்து கல்யாணம் முடிச்சிட்டு போறவங்க. உங்களுக்கு என்னதுக்கு சொத்து? பார்க்க போனா எனக்கு தான் அரைவாசி சொத்து முழுசா வரும் கடைசி புள்ளையே. நீ வேணா பேசாம ஏறியவன். அவன் நான் பெத்த மாவன். அவன் சொத்து எனக்கு தான் வரணும். உங்களுக்கா? இன்னைக்கு நாளைக்கு இருக்கு உங்களுக்கு வாப்பட சொத்து எல்லாம் வேணுமா? சும்மா போங்க நீங்க இண்டிக்கு இருக்காம. வாப்பட மையத்தை எடுத்ததோட விட்டு வெளியாகிடுங்க. நீங்க பேசாம இருங்க. இதுவும் பேசுவீங்க இதுக்கு மேலே பேசுங்க. என் மாவன் மௌத்தா போயிட்டு வந்தானே. என்ன இப்ப நான் அனாதையா தான் இருக்கிறேன். யாரும் பாக்குறதுக்கு இல்ல. இப்ப பாருங்க இந்த மனுஷன் வாழ்ந்த கொஞ்ச காலத்துக்கும் அவளை சொத்து செல்வம் மீண்டும் ஒரு சதக்கா கொடுத்தோ ஒரு ஜக்காத் கொடுத்தோ இல்லாட்டி ஒரு அநாத பிள்ளைகளுக்கு உதவின ஒன்றும் செய்யல. இப்ப எல்லாம் கபருக்கு எடுத்துக்கொண்டா போய்த்த. அதோ தெரிய அவரோட மையத்தை இவ்வளவு ஊசி பேத்திக்கிறேன். என்ன செய்ய? நீங்க 2 பேரும் ஏதோ பேசுறாங்க. நான் நினைக்கிறேன் மையத்தை பத்தி தான் பேசுறாங்க போலாண்டு. நல்லா இருந்தா சரி. அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்க மோஸ்கட் மீடியாவால வந்திருக்கிறோம். இங்க யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச ஆளும் மாதிரி இருக்கா? அதான பேசுறாங்க. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யாஸீன் வல் குர்ஆனில் ஹகீம். இன்னக மினல் முர்ஸலீன். ஹக்கத் அலா அக்தரின் லா யுமினூன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஆலிமா. கொஞ்சம் பேசலுமா? வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஆலிமா நாங்க வந்து மோஸ்கர் மீடியாவால வந்திருக்கிறோம். நாங்க இன்னைக்கு ஷூட்டிங்கா இந்த ஸ்ட்ரீட்ல வந்துட்டு ஒரு இந்த ஊட்ட பார்த்தோம். இந்த ஊட்ட பார்த்த டைம் தான் எங்களுக்கு தெரியும் என்னாண்டு. நாங்க உள்ளுக்கு வந்து பார்த்த டைம் தான் எங்களுக்கு தெரியும் இது ஒரு ஜனாசா வீடு. நீங்க இந்த ஜனாசா வீட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இது வந்து இஸ்லாத்தின் வழிமுறையா அல்லது நவீன கால நடைமுறையா? நானும் நினைச்ச போக்கல சரி கவலைதான். அதாவது வந்து எங்கட இஸ்லாமிய ஒரு மையத்தோடுன்றது வந்து இந்த காலத்துல சரி மாற்றமா இருக்கு. எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கதான் எலுமே தவிர வேற எதுவும் செய்யல. அப்படித்தானே பாருங்க. இந்த வீட்டு மையத்தூட்டு நாங்க நினைச்சு பார்த்தா மையத்தை சுத்தி உட்கார்ந்து கொண்டு அழுவுறாங்க, தலையில அடிச்சு கொள்றாங்க. இதெல்லாம் வந்து எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு சொல்லி தந்த ஒரு விஷயம் இல்ல. எங்களை பார்த்தா மையத்தை பத்தி புறம் கோல் இதெல்லாம் பேசுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா வேற வேற பலாய்கள் எல்லாம் பேசி கொண்டிருக்கிறாங்க. மையத்தூட்டுக்கு வந்தா ஒரு யாசின் ஓதுவான்னு அப்படி ஒண்ணும் இல்ல. இன்னொரு பக்கம் எங்களோட குமர புல்களை பார்த்தா இந்த காலத்துல Facebook யூடியூப்னு சொல்லி போஸ்ட் போடுறாங்க. இதெல்லாம் வந்து எங்களோட ஒரு மையத்தூட்டுக்கு ஒரு அழகானதல்ல. எங்களோட ஒரு உண்மையான ஒரு இஸ்லாமிய ஒரு மையத்தூட்டு இப்படி இல்ல. ஆனா அந்த காலத்துல எங்களோட இஸ்லாமிய மையத்தூட்டுகள் எப்படி இருந்தாண்டா. ஆனா அன்றைய காலத்துல மையத்தை சுத்தி இருந்து அவங்களோட உறவினர்கள் எல்லாரும் யாசின் ஓதினாங்க, அவருக்காக துவா செஞ்சாங்க. அன்னைக்கு மையத்தொட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே அந்த மையத்தை பத்தி நல்ல விஷயங்கள் தான் பேசினாங்க. எங்களோட குமரி பெண்களா இருக்கட்டும், அவங்களும் இவங்களோட சேர்ந்து யாசின் திக்ரு இப்படியான நல்ல விஷயங்கள்ல ஈடுபட்டாங்க.
வீடு முழுக்க சாம்பிராணி பூ போடப்பட்டுச்சு, சந்தன குச்சி ஏற்றி வைக்கப்பட்டுச்சு. மையத்தை எடுத்துட்டு போன பிறகு வீடெல்லாம் கழுவப்பட்டுச்சு. அழகா பாய்கறி விரிக்கப்பட்டு வட்டமாக உட்காந்து யாசின் ஓதி அந்த மையத்துக்காக துவா செஞ்சாங்க. இப்படியான நல்ல விஷயங்கள் அன்றைய காலத்தில் நடைபெற்றுச்சு. ஆனால் இன்றைய காலத்தை யோசிச்சு போக்கல அதில் எதுவுமே நடைபெறாமல் இருக்குது. உண்மைக்கும் மனதுக்கு சரியான ஒரு கவலையாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் தான் இவங்களுக்கு நல்லறிவை கொடுத்து அன்றைய காலம் போல் இன்றைய காலத்தை அமைக்கணும். இன்ஷா அல்லாஹ்.